பணத்தாசை பிடிச்ச கோபி மீண்டும் இனியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்ட்டு முடிவோடு இருக்கிறான். இந்த முடிவில் கோபி ஜெயிலுக்கு போவாங்கிறது உறுதின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் சுதாகர் வீட்டில் கல்யாண பேச்சு பேசிட்டு வந்த கோபி அவங்க ஈஸ்வரி இருந்துட்டு இன்னும் ஆளை காணா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டோன்னே யாருன்னு கேட்டோன்னே செலியும் வர்றா. செலியா இப்போ தான்டா போனேன், அதுக்குள்ளே திரும்ப வர்ற, டோர் ஓப்பனில் தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா ஈஸ்வரி. வந்தோடனே ஏன் இது இப்போ தானே போனேன் ஏன் வந்த அப்படின்னு சொன்னோன்னே அப்பா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இன்னும் உங்கள் அப்பனே வரல, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னோடனே ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே கோபியும் வந்துடுறேன் அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்குடா வர சொல்லியிருக்கிறேன்? வர்றேம்மா, நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், எதாக இருந்தாலும் சொல்கிறேன், உட்காருங்க, இப்போ இவ்வளோ அவசரப்படாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியா நான் அனுப்பின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தியா, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எல்லாம் பார்த்தேன்ப்பா, அவர் சுதாகர் மல்டி மில்லியனர், ரொம்ப வசதியானவர், எல்லா பிஸ்னஸும் நிறையா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி செலியை கேட்குறான். கேட்குறதுல என் ஃப்ரெண்டு இருக்கானுல்ல, அவன் வந்து அவங்களோட எம்டி தான் அவர், அவன் என்னை பேச கூப்பிட்டான்னு சொல்லி நான் போனேலம்மா, அங்கே தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். என்னன்ட்டு அவங்களோட பொண்ணு பையனுக்கு நித்தீஷுன்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம இனியாவை கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டி, ஃபோட்டோவை பாருங்கள் நல்லா இருக்கானா மாப்பிள்ளன்னு. நமக்கு இனியாவுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிறான், நல்லா வசதிமா, நம்மளை விட பயங்கர வசதி, இங்கே இந்தியாவிலேயே அவர் தான் நல்ல வசதி, வேர்ல்டுலே நம்பர் 1 பணக்காரங்க இவங்க தான், இவங்களுக்கு ஒரே பையன்தான், அதனால் எனக்கு ஓகேன்ட்டு நான் அங்கேயே சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் செலியா, நானும் சர்ச் பண்ணதுலேருந்து பார்த்தேன்ப்பா, அப்படி தான் இருக்குது, வெளியிலேயும் நான் விசாரித்து பார்த்தேன், பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஏன்னா எனக்கு பயம் ஒன்று தான், பாக்கியா என்ன சொல்வான்ட்டு. பாக்கியா என்ன சொல்ல போகிறா, அவளை வந்து அவள் எப்படி இருந்தாலும் வேண்டாம்னு தான் சொல்லுவாள். அவன் வந்து செல்வியோட பையனை கட்டி வைக்கலான்னு தான் பாப்பா, அவள் பேச்செல்லாம் கேட்க வேணாம், நம்ம முதல்ல இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பார்ப்போம், நானும் அப்பாவும் நாளைக்கு வீட்டுக்கு வரோம், அவங்கள எல்லோரும் எங்கேயும் போக வேணான்னு இருக்க வை அப்படின்னு செலியங்கிட்ட அப்படி சொல்லிகிட்ருக்கா. சரிம்மா, சரி பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப போய் பாக்கியாட்ட பேசுகிறாங்க. அவளுக்கு என்ன வயசாகுது, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் நல்ல முறையாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல, அவன் போது இந்த படிப்பே போது, நீ இந்த எப்படி இருந்தாலும் நீ தடுங்கல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நீ முதல்ல தயவு செஞ்சு பேசாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பாக்கியால் திட்டிட்டு கோபியுமே நல்ல இடம், நல்ல வசதியானவங்க, ஒரே பையன்தான், அதனால் இனியாவுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்குது, வேணால் ஃபோட்டோவை காட்டுற பாரு அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல. இப்போ அவளுக்கு என்ன வயசாயிடுச்சுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்முன்னு பேசாமல் அமைதியாக இருக்கவே முடியாதா? திரும்ப உங்கள் கலவரத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி பாக்கியா கேட்க, ஒன்றும் சம்மதத்தை கேட்கணும் நாங்கள் இங்கே வர கிடையாது, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், அங்கே தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், உங்கள்கிட்ட எதுக்கும் நீ பெத்தவன்னு சொல்லிட்டு போகலாங்கிறக்காக தான் வந்தோம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து இனியே சம்மதிக்க மாட்டேன், நீங்கள் என்ன தான் நினச்சாலும் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறான். இனிய சம்மதத்தை நீ தான் அவளை கெடுக்க போகிற, அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறத நீ கெடுத்துருவியாட்டிருக்குது, நீ எல்லாம் பெத்த தாயா அப்படின்ட்டு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து திட்டுறான். ஈஸ்வரி வந்துட்டு செலியா, நீ இவகிட்ட என்னத்தை போய் நம்ம முடிவு கேட்குறதே, நீ வந்து இனியா வந்தானே பொறுமையாக எடுத்து சொல்லு, நல்ல வசதியாக இருக்காங்கன்ட்டு பொறுமையாக எடுத்து பேசி அவகிட்ட சமாதானம் வாங்க, இவகிட்ட சமாதானம் வாங்கவே தேவையில்லை, நம்ம இனியா சம்மதிச்சா மட்டும் போதும் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா கோபி வந்து இனியாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறா. அப்பா நீங்கள் கல்யாண பேச்சை மட்டும் எடுக்காதீங்க, நான் நல்லா படிக்கணும், இன்னும் இதை விட நல்ல வேலைக்கு போகணும், இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லி இனியா பொறுமையாக சொல்கிறா. இல்லைம்மா அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறான். எனக்கு கல்யாணம் வேணான்னா வேணாம், என்னை இந்த பேச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிளம்பிடுறான். கிளம்பிட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், ஏன்னா என்னம்மா இப்போ மறுபடியும் திரும்ப பாட்டியும் அப்பாவும் கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க, என்னை நிம்மதியாக படிக்க விட மாட்டாங்களாட்டிருக்குது, நான் படிச்சுன்னு பெரிய லெவல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், இப்படியே என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாட்ட சொல்ல. பாக்கியா இருந்துட்டு, நீ அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டின, அதனால் நீ இதை பற்றியெல்லாம் பயப்படாத, நீ வந்து நல்லா படிக்கிறத மட்டும் பாரு, நீ அடுத்த டிகிரி என்ன பண்ணுறியோ அதை மட்டும் நீ யோசிச்சுட்ரு, இந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்காத அப்படின்னு பாக்கியா
இனியாவுக்கு எடுத்து சொல்கிறேன். செலியும் வரேன். செலியும் வந்து இனியாகிட்ட, இனியா நீ அப்பாட்ட இப்படி தான் பேசுவியா? அப்பாவை நீ எடுத்தெறிஞ்சு பேசுனதுனால அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்கிறேன். என்ன ஆச்சு அப்பாவுக்கு? அப்பாவுக்கு உன்னால தான் முடியாமல் படுத்திருக்காங்கன்னு பாட்டி ஃபோன் பண்ணாங்க. நீ பேசிட்டு வந்ததோடனே அப்பா வீட்டில் போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம்மா. அவள் இப்போ தான் பார்க்க போகிறேன், பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு. அண்ணா நானும் வரேன் இருங்க அப்படின்ட்டு இனியா பார்க்க போகிறேன். இதெல்லாம் கோபி போட பிளான்னு இனியாவுக்கு தெரியல.